இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். சூடான சாதம், போதும் போல் பீட்ரூட் பொரியல், இது சுரக்காய், கடலைப்பருப்பு, சிறுபருப்பெல்லாம் போட்டு கூட்டு, தக்காளி குழம்பு மட்டும் போட்டு குழம்பு. நாளைக்கு நான் போனோம், தக்காளி நானும் சேர்ந்து போனோம். பருப்பு இல்லாமல் ஒரு கொட்டு ரசம், இது மாங்காய் ஊறுகாய், தயிர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாக கலந்து சாதமாக பண்ணேன். 1 pot ரெசிபி. ஃபஸ்ட்டு லெமன் சாதம், இது லெமனும் தேங்காயும் கலந்த சாதம், புளியோதரை, இது பூண்டு தட்டி போட்டு ரசம், வெள்ளரிக்காய் கூட்டு, குக்கும்பர் வச்சு கூட்டு, இது தேங்காய் அரைச்சி ஊற்றுனது, சிப்ஸு, இது வெளியில் வாங்கின சிப்ஸு தான், கொஞ்சமாக தயிர், ஊறுகாய். இப்போ தயிர் சாத்தி நல்லா கலந்துட்டேன், தயிர் கெட்டி தயிர் ஊற்றி கலந்துட்டேன். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி புதன்கிழமை எங்கள் வீட்டு சமையல் பார்க்கலாம். சூடான சாதம், வெண்டைக்காய் பொரியல், வெங்காயம் நிறைய மசாலா போட்டு பண்ணது, பாலக்கீரை, அரைச்சி விட்ட பாலக்கீரை கூட்டு, இது பூண்டு மிளகு ஜீரெல்லாம் தட்டி போட்ட ரசம், இது வெண்டைக்காய் வத்த குழம்பு, சைடிஸ் கொஞ்சமாக மாம்பழம், அப்புறம் தயிர். இப்பயும் போல் தயிர் சாதம் தொட்டுக்கிறதுக்கு ஊறலாம். தான் எனக்கு எங்கள் வீட்டோட சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க சேனலில் ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி பிரெட் பிரியாணி. இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும். சின்ன வயசு நம்ம அம்மாவில் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ப்ரெட்டுக்கு நீயும் நானும் நிறைய பேர் அடிச்சுப்போம். அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி இந்த ப்ரெட்டோடு சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா ஆலு ஃப்ரை, அதை கடலை மாவு தூவி போட்டு பண்ணுறது, ஒயிட் ரைஸ், நல்லா மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் தட்டி போட்டு காரசாரமாக ஒரு ரசம், ஆனியன் ரைத்தா, கொஞ்சமாக கெட்டி தயிர், இப்பயும் போல் மாம்பழம். இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டோட சமையலை பார்க்கலாம். எப்போதும் போல் சூடான சாதம், வெள்ளிக்கிழமைனால கதம்ப சாம்பார், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், கேரட், அவரைக்காய், குடமிளகாய் எல்லாமே போட்ட சாம்பார். காய்கறியே சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. சாம்பார் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் போட்டு கூட்டு, இது கத்திரிக்காய் போட்டு பொரியல். தேங்காய் எப்போதுமே கடைசியில் தான் போடுவேன், சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் கலந்து போடுவேன். கெட்டி தயிர், அப்புறம் வீட்டில் பண்ண இன்ஸ்டன்ட் மேங்காய் ஊறுகாய். எனக்கு எங்கள் வீட்டோட சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். சூடான சாதம், இது மிளகு ஜீரகெல்லாம் தட்டி போட்டு பூண்டு தக்காளி ரசம், இது வாழைப்பூ உசிலி, நிறைய தேங்காய் போட்டு உசிலி, இது
இது கருணக்கிழங்கு தொகையல். இது நான் வீடியோ எடுத்திருக்கேன், அப்லோடு பண்ணுறேன். பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது மார்னிங் பண்ண பிரேக்ஃபாஸ்ட். பூரியும் தக்காளி குருமாவும் கெட்டி தயிர் அப்புறம் ஊறுகாய். இந்த கருணக்கிழங்கு தொகையில் நான் போட்டு பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தொகையல். சூட்னால் வர வலி, பைல்ஸ் பிரச்சனை, பைல்ஸ் வலி எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தொகையல் இது தான். 3 days சாப்பிட்டீங்கன்னா எல்லா வலியும் பறந்துடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார்